ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ஹாங்க்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலான்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர்ற சைடு எஃபெக்டை நம்ம யூன்ஹோ ஹாங் கிட்ட சொல்லாமல் அப்படியே அந்த விஷயத்தை மறைச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல ஆஃபீஸ்க்கு வர நம்ம யூன்ஹோவை யோன்சாங் தனியாக கூப்பிட்டு நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது ஹாங்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்களாமே. இந்த வாரம் நீங்க ஜெர்மனிக்கு போக போறீங்கன்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அவளோட பிரச்சனை எல்லாமே சரியாகி ஹாங் இப்போ பழைய நிலைமைக்கு வரணுன்றதை தான் நானும் ஆசைப்படுறேன். கடைசியாக நம்ம யூன்ஹோ கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஹாங்கு அவளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் மறந்துடுவா. இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நீ ஹாங் கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவள் லைஃப்ல இருந்த எல்லா விஷயங்களுமே அவள் மறந்துடுவா அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவள் சரின்னு சொல்லியிருக்க மாட்டான். இவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம யூன்ஹோ அங்கிருந்து போயிடுறான். நல்ல மாதிரி பேசிட்டு இருந்த இந்த யோன்சாங் ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்கான் போல இருக்கு. அப்புறம் அவங்க வீட்டில் நம்ம யூன்ஹோ அப்புறம் ஹாங் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோஸ் திங்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லாம எல்லாத்தையுமே அங்கிருந்து காலி பண்ணி வெளியே அனுப்பிடுறான். கட் பண்ண நம்ம ஹாங்க அவங்களுடைய குயின்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு செக்ரட்டரி கூட ஒரு கஸ்டமர் மாதிரி வந்திருக்காங்க. ஹாங் என்ன திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது வாங்க போறீங்களான்னு கேட்க, இல்ல இங்க ஒர்க்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத வேடிக்கை பார்க்கலான்னு தான் சும்மா வந்திருக்கேன். ஆக்சுவலா நம்ம ஹாங்க்கு அவங்களோட இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு சும்மா வேடிக்கை பார்க்க வர்றவங்களே பிடிக்காது. இங்க சேர் ஃப்ரீயா இருக்கிறதுனால வர்றவங்க எல்லாருமே மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இங்க இருந்த சேர் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் அவங்களுடைய குழந்தைய கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைங்க இங்க தொல்லை பண்ணிட்டு இருக்கிறது சத்தம் போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க நம்ம ஹாங்க்கு பிடிக்காது. சரி ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பொருளை வாங்கலாம்னு சொல்லி ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. ஆனா திரும்ப வரும்போது அவங்க ரெண்டு பேருடைய கையிலயும் ஒரு 10-15 ஷாப்பிங் பேக் தான் இருக்கு. எப்படி நான் இவ்வளவு பொருள் வாங்கினேன்னு எனக்கே தெரியலையே ஹாங் சொல்லிட்டு இருக்கும்போது தான் செக்ரட்டரி உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கு, அதனால வர்ற கஸ்டமர்ஸ் உடனே இங்க இருந்து போகணும், வாங்காம எதுவும் போகணும்லாம் பிளான் பண்ணவே மாட்டாங்க. உண்மை என்னன்னா நம்ம ஹாங்கோட ஐடியா தான் இது எல்லாமே. இப்ப அவங்க கையில வச்சிருக்கிற பொருள்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நிக்கவும் முடியல. சரி உட்காரலான்னு பார்த்தா இந்த இடத்துல சோஃபாவோ சேரோ எதுவுமே இல்ல. இப்பதான் நம்ம ஹாங்க்கும் புரியுது எல்லா விஷயத்தையும் நம்ம பிசினஸா பார்த்துட்டோம், சிலதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இங்க வர்றவங்களாம் ஷாப்பிங் பண்றாங்களோ இல்லையோ உட்காரத்துக்காக ஃபர்ஸ்ட் சேரோ சோஃபாவோ ரெடி பண்ணணும். அவங்க குழந்தைங்க கூட ஃபேமிலியா வந்து அவங்க இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே எல்லாரும் இப்படிதான் ஹாப்பியா இருக்கணும்னு ஹாங் சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. செக்ரட்டரிக்கு தான் இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹாங் இப்படி மத்தவங்களை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஊர்ல இருக்க யூன்ஹோட அம்மாவை தான் காட்டுறாங்க. டேயை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அவனுடைய ஒய்ஃப் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அப்பப்போ சண்டை வரும் போகும். இப்போ அதே மாதிரி தான் அவங்க சேவிங்ஸ்ல வச்சிருந்து 50% பணத்தை எடுத்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறேன்னு சொல்லி லாஸ் பண்ணி வச்சிருக்கான். டேயும் இல்ல அம்மா ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா அவனுடைய அம்மா வர்ற கோவத்துக்கு அவனை பார்த்து ஒரே கிக்கு தான். கையில கிடைக்கிற பொருளை எடுத்து அவனை போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க. அவனோட ஒய்ஃப் கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போகும்போது டே பின்னாடியே போய் அவங்களை சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இது ஒரு சின்ன லாஸ் தான், நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். ஹாங்கோட ஃபேமிலிக்கும் இப்போ அவங்களுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே திரும்ப கிடைச்சிருச்சு தெரியும்ல, அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க டே ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஹாங்கோட பேர்ல இந்த ஊர்ல நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. அந்த பில்டிங் அப்படியே யூன்ஹோட அப்பா அம்மாக்கு தந்துடலான்னு ஹாங்கோட அப்பா முடிவு பண்ணியிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் டேய்க்கும் கிடைச்சிருது, அதே மாதிரி இந்த சியோனுக்கும் தெரிஞ்சிருது. ரெண்டு பேரும் ரொம்ப மரியாதையா வந்து உட்காந்து அவங்களுடைய அப்பா அம்மா முன்னாடி இந்த பில்டிங்கோட கதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நம்பி ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த பில்டிங்லயே நான் என்னோட பியூட்டி பார்லரை ரன் பண்ணலான்னு இருக்கேன். டேயும் அவனுடைய ஜிம் எங்கேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு எல்லாமே சரியா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருடைய கண்டிஷனுக்கு யூன்ஹோட அப்பா என்னதான் சரின்னு சொன்னாலும் நீங்க சரியா உங்களுடைய பிசினஸ் ரன் பண்ணணும், அதை விட முக்கியமான விஷயம் எனக்கு டைமுக்கு வாடகையை தந்தாகணும். இவங்களும் இந்த டீலிங்க்கு சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நைட் டைம் நம்ம ஹாங்க தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்டோருக்கு வெளியே கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கிறிஸ்மஸ் வர்றதுக்கு தான் பல மாசம் இருக்கே, அதுக்குள்ள ஏன் இந்த செட்டப்லாம்? ஹாங் கஸ்டமர்ஸ் அதிகமா வரணும் அப்படின்றதுக்காக நீங்க தான் இந்த ஐடியாஸ்லாம் எங்களுக்கு முன்னாடி தந்தீங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல இருக்கிற எல்லா லைட்ஸுமே ஆன் ஆகி திடீர்னு ஸ்னோஃபாலும் ஸ்டார்ட் ஆகிடுது. செக்ரட்டரிக்கே புரியல எப்படி ஸ்னோஃபால் அதுக்குள்ள. சரி நான் போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹாங்க்கு முன்னாடி யூன்ஹோ வந்து நிக்கிறான். ஹாங் என்ன இவ்வளவு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, ஸ்னோஃபால் சீக்கிரம் வரணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்டல, அது இவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்சு பாரு. உடனே அவங்களும் ஆமாமா ஸ்னோஃபால் வந்துருச்சு, ஆனாலும் என் நகத்துல இருக்க அந்த கலர் இன்னும் போகல பாரு. அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. நீ என்ன எப்ப பார்த்தாலும் அந்த பர்சனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க, அது யாரு தான்? இப்ப நீ எனக்கு அதை சொல்லிதான் ஆகணும்னு சொன்னதும் ஹாங்கோ ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அடுத்த சீக்ரெட் என்னன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நீ குயின்ஸ் குரூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பஸ்ல போவல, அந்த பஸ்ல நீ எப்பவுமே லாஸ்ட் சீட்டு கார்னர்ல விண்டோக்கு பக்கத்துல தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு இன்டெரக்டா இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா நம்ம யூனுக்கு தான் புரியல. ஆமா நான் எந்த பஸ்ல போவேன்றது எப்படி உனக்கு தெரியும், எல்லாத்தையும் கரெக்டா சொல்றியா, இது எப்படின்னு கேக்குறான். யூனு அதைத்தான் நானும் கேக்குறேன், நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லு. எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்
இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றதே புரிஞ்சுக்காம திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். ஹாங்க்கு கடுப்பாகுது. நான் உன்னோட பஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு அந்த பஸ் கூடவே டிராவல் பண்ணிட்டு வருவேன். யூன்ஹோக்கு இப்பவும் புரியல போல இருக்கு. ஆமா நீ எதுக்கு என்னோட பஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு கேக்குறான். இவன் தொல்லை தாங்க முடியாம ஹாங் கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் யூன்ஹோக்கு ஞாபகம் வருது. அப்ப ஹாங் அவளுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு இருந்தது எல்லாமே என்னதானா? அப்ப பஸ்ல பார்த்ததா சொன்ன அந்த பர்சன் நம்ம தானு சொல்லி இப்பதான் அவனுக்கு நிம்மதியாவே இருக்கு. இங்க இருந்து போற வரைக்கும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்ப நான் தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ்வா, நான் கூட வேற ஏதோ ஒரு பர்சன் நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க. இங்க ஸ்னோஃபால் ஆகிற மாதிரி நம்ம யூன்ஹோ தான் செட் பண்ண சொல்லியிருப்பான் ஹாங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாங்கும் ட்ரீட்மெண்ட்காக போக வேண்டிய அந்த நாளும் கிட்ட வந்துருச்சு. யூன்ஹோட அப்பா அவருடைய ஒய்ஃப் கிட்ட உண்மை எல்லாமே சொல்லிடுறாரு. ஹாங்கோட ட்ரீட்மெண்ட் சரியா நடந்து முடிஞ்சாலும் அவங்க எல்லா விஷயத்தையும் மறந்து போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் யூன்ஹோட அம்மாவே எதுவும் பேச முடியாம அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சியோல் வர அதை கேட்டுறான். ஹாங்கோட அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களுடைய பொண்ணை நினைச்சு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெர்மனிக்கு போக வேண்டிய ஃபிளைட்ல நம்ம ஹாங்கு யூன்ஹோ ரெடியா உட்காந்துருக்காங்க. இந்த யூன்சங் வர அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஏர்போர்ட்க்கு வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிட்டு தான் அடுத்த ஃபிளைட்ல ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்னு. ஜெர்மனிக்கு ரீச் ஆயிட்ட அப்புறம் நம்ம ஹாங்கு யூன்ஹோ கார்ல போயிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஹாங் அவங்கிட்ட என்னோட 3வது சீக்ரெட்டை பத்தி இப்போ அவங்ககிட்ட சொல்லலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நம்ம ஆபீஸ் மாடியில ஒரு ரக்கூன் இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அப்படி உண்மையா எதுவும் கிடையாது, நீ இத்தனை வருஷமா அதை நம்பிட்டு இருக்க எனக்கு தெரியும். அதை நான் அவங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்ல இப்பதான் நம்ம யூன்ஹோக்கே புரியுது. இப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனது நம்ம யூன்ஹோ வேற வழியே இல்லாம ஹாங் கிட்ட தயங்கி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களுமே நீ மறந்து போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதை நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன், எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்ல ஹாங் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. யூன்ஹோ நீ எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைக்கலாம்? இப்ப கடைசி நேரத்துல வந்து நீ என்கிட்ட கேட்டனா இதுக்கு உடனே சரின்னு சொல்லிடுவேன் நினைச்சியா? நான் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணலன்னா என்னோட லைஃப் முடிஞ்சிடும். ஒருவேளை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் என் லைஃப்ல இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் மறந்துடுவேன். யூன்ஹோ அவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா ஹாங் இருக்கிற நிலைமையில அவங்க எதையும் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. என் லைஃப்ல இப்ப இந்த கொஞ்ச நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இதெல்லாம் நான் ஒரு ட்ரீம் நினைச்சு மறந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவனோ பின்னாடியே ஓடி வந்து ஹாங் நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு, நீ உயிரோட இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு வேற எதுவும் பெருசா தெரியல. நான் இந்த விஷயத்துல உண்மையை சொல்லியிருந்தா நீ ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட் வேணான்னு சொல்லிருப்ப, அதனாலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா நம்ம யூன்ஹோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஹாங் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னா கூட இதை பார்த்து அவங்களுக்கு ஞாபகம் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால ஹாங் இப்போ உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது, நீ ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு தெரியும். என் பேர் யூன்ஹோ, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட். யாருனே தெரியாத ஒரு பர்சன் வந்து திடீர்னு உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்றான்னு யோசிக்கிறியா? இருந்தாலும் இப்போ நீ உன்னோட ஹெல்த்ல எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்க நினைக்கும் போது எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ எப்படிப்பட்ட பர்சன், உன் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு, அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன பார்க்கும்போது உனக்கு என்ன பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், என்ன நடந்தாலும் சரி நான் கடைசி வரைக்கும் அவன் கூட இருப்பேன். இப்படி ஹாங் அவங்ககிட்ட பேசின எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு கடைசியில அவன் எந்த அளவுக்கு யூன்ஹோ லவ் பண்றான் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல பேசி முடிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண மேரேஜ் ஆன புதுசுல அவங்க ரெண்டு பேருமே ஜெர்மனிக்கு போயிருக்கும் போது நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு வயசான ஆளு அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லி அங்க கல்லறைக்கு பக்கத்துல நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவன் ஹாங் கிட்ட சொல்லிருப்பான், இந்த முதல்ல நான் உங்களை ரொம்ப பாசமா இருப்பேன்லாம் எதிர்பார்க்காத, எனக்கு முன்னாடி எல்லாம் உன்னோட லைஃப் முடிஞ்சிடக்கூடாது புரியுதா? அப்படி ஏதாவது நடந்தாலும் அடுத்த நாளே நான் கண்டிப்பா உன்னை தேடி வந்துருவேன்னு சொல்லியிருப்பான். இப்ப இந்த பிளாஷ்பேக்ல முடிஞ்ச பிரச்சனை காட்டுறாங்க. ஹாங் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு ரெடியா இல்ல, நீ யாரு அப்படின்றதையும் நான் மறந்துடுவேன், இதுக்கு ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா இப்படியே இருக்கேன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு கொரியால காட்டுறாங்க. அந்த கான்ட்ராக்டர் இறந்து போனால அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு கத்தி, அப்புறம் அந்த கான்ட்ராக்டர் சாகடிச்ச பர்சனுடைய தலைமுடின்னு எல்லாமே கிடைச்சிருக்கு. இந்த யோன்சங் தான் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. அவன் ஜெர்மனிக்கு வரும்போதே இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பான். இந்த கான்ட்ராக்டர் சாகடிச்சது நம்ம யோன்ஹோ தானே, இப்ப அவனை மாட்டி விடணும், அதுதான் இந்த யோன்சங்கோட பிளான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. சீக்கிரம் எழுந்து நம்ம யோன்ஹோ என்ன பண்றான், ஹாங் கிட்ட எதுவும் சொல்லாம அங்க பக்கத்துல இருக்க சர்ச்ல போய் அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் அங்கதான் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஹாங் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் இங்கதான் இருப்பேன், நீ எப்படி கரெக்டா கெஸ் பண்ணி வந்தேன்னு கேட்க, இதுல என்ன டவுட், நீ எப்பவுமே மார்னிங் எழுந்து போய் ப்ரே பண்ணுவ அப்படின்றது எனக்கு தெரியும், நீ எனக்காக தான் இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்து வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்க அப்படின்றதும் எனக்கு தெரியும், என்னோட ட்ரீட்மெண்ட் சரியா நடக்கணும், என்னோட ப்ராப்ளம் எல்லாமே சரியாகணும் தானே ப்ரே பண்ணேன். யோன்ஹோவும் பதிலுக்கு உண்மை என்னன்னா நான் அந்த அளவுக்கு கூட ப்ரே பண்ணல, இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நீ சரின்னு சொன்னா அதுவே எனக்கு போதும், நான் வேற எந்த விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்லை, நீ இப்படி ப்ரே பண்ணது வேஸ்ட் தான் சொல்லிட்டு ஹாங் அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. அவன் இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கான். ஆனா ஹாங் என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லி அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு பெரிய ஃப்ளவர் கார்டன் மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க ட்ரிப்க்கு வந்திருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த இடம் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு என்கிட்ட சொல்லி இங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஹாங் உனக்கு ஞாபகம் இருக்கா, இங்க பக்கத்துல இருக்க ஒரு கிளப்புக்கு போகும்போது நான் ஓவரா ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அப்பதானே நீயும் சொல்லியிருந்தேன் ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்றதெல்லாம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும்னு. இவன் சொல்றது எல்லாத்தையுமே நம்ம ஹாங்கும் சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் ஹாப்பியான மொமெண்ட்ஸ் என்னோட லைஃப்ல இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும். அன்னைக்கு இங்க நடந்த எல்லா விஷயமும் அப்படியே இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீயே நல்லா யோசிச்சு பாரு, இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட லைஃப்
விட்டு போயிடும். நீ எந்த ஹாங்கை காப்பாற்றணும்னு இவ்வளோ கஷ்டப்படுறியோ ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நானே அப்படி இருக்க மாட்டேன். அதனால தான் இந்த ட்ரீட்மெண்ட்டே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஹாங் ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க பேசுனதெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும். அதனால பாவம் நம்ம யூன்ஹோவாலையும் இந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. இப்போ அப்படியே கட் பண்ண நமக்கு ஆண்ட் ஜோவை காட்டுறாங்க. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு அவங்க ஆப்போசிட்ல சாங் இருக்கிற மாதிரியே தான் அவங்களுக்கு தெரியுது. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, சாங்கே போய் மீட் பண்ணிடலாம்னு சொல்லி நேரா ஊருக்கே வந்திருக்காங்க. கார்ல உட்காந்து அவருடைய வீட்டுக்கு போகலாமா வேணாமனு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா சியோல் வர வந்து இவங்களை பாத்துறான். ஆண்ட் ஜோ, நீங்க இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டக்குன்னு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இல்ல, நீ டேய் கூட இங்கே தான் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு பிடிச்ச கேக் கூட வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது சாங்காக தான் அவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சரி வாங்க, இங்க எதுக்கு நின்றுட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்லி வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டான டைமுக்கு வீட்டை விட்டு வெளியே வர்ற சாங் நேரா ஆண்ட் ஜோவை பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து பேசுறாரு. நீங்க திரும்ப ஊருக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை என்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லி கரெக்டா கேட்டுறாரு. இவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இந்த சியோல் வேற இல்ல உங்களை பாக்குறதுக்காகலாம் அவங்க வரல, அவங்க என்னைய ஃபேமிலியும் பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாங் இவங்களை இன்வைட் பண்றாரு. இவங்க 3 பேருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா அந்த சியோல அவனோட வீட்டுல இருந்து ஏதோ ஒரு கால் வந்திருக்கு, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் தான் ஆண்ட் ஜோ அப்புறம் சாங் 2 பேருமே பேசவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சியோல் வீட்டுக்கு வந்துடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரெடியா உட்காந்துருக்காங்க. ஹாங் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது நம்ம யூன்ஹோ தான் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரிடமே போட்டு விட்டுருக்கான். இப்போ இந்த விஷயத்துல எப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வீடியோ கால் பண்ணி பேசுறதுக்காக எல்லாருமே ரெடியா உட்காந்துருக்காங்க. ஆண்ட் ஜோ இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தவங்கள நம்ம ஹாங் கிட்ட பேசி புரிய வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஹாங்கோட அப்பா சொன்ன அப்புறம் தான் உங்களுக்கு விஷயமே தெரியுது. யூன்ஹோ கிட்ட இந்த உண்மையை சொல்லாம மறைச்சிட்டான்னு அவன் எல்லாம் கோவப்படக்கூடாது, புரியுதா? ஏன்னா நான் தான் இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு யூன்ஹோ கிட்ட சமாளிக்க சொல்லியிருந்தேன். ஆரம்பத்திலேயே அவங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்க்கு ஜெர்மனிக்கு போயிருக்கவே மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம யூன்ஹோ உனக்காக எத்தனையோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி பார்த்துட்டான். இப்ப கடைசியா தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல உன்னோட ட்ரீட்மெண்ட்காக சரின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே இவ்வளவு பாசமா பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஹாங்க் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ண போறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இத்தனை வருஷத்துல நான் உங்க யாரையுமே சரியா புரிஞ்சுக்கிட்டது இல்ல, இப்பதான் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியே கிடைச்சது. ஆனா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்க எல்லாருமே மறந்துடுவேன். இப்படி ஹாங் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. அவங்க ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஹாங்க்கும் தெரியுது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க டே அவங்களுடைய குழந்தை கூட வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களை தேடி சன்யாங் இந்த இடத்துக்கு வந்து அவங்களை மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட வேலை முடிஞ்சு நீ தான் யூஎஸ்க்கு போயிட்டல, அப்புறம் எதுக்கு திரும்ப கொரியாக்கு வந்திருக்க? நீ இவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக தான் இங்க வந்த. நீ ஒன்னும் உங்களுடைய ஃபேமிலி கிடையாது. அந்த ஜேயோட பென்ட்ரைவ் இப்போ உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரியும், அதை என்கிட்டே கொடுத்துரு. இல்லைன்னா உனக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ, நீ ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிற உன்னுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு இதனால பிரச்சனை வரும். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தூரத்துல இருந்து ஜேயோட அம்மாவும் பாக்குறாங்க. அவங்க நேரா வராங்க. ஆனா சன்யாங்க கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. குழந்தை எதுக்காக ரொம்ப நேரம் வெளியே வச்சுட்டு நின்றுட்டு இருக்க, அவனுக்கு கோல்ட் ஆகிட போகுது அப்படின்னு ரொம்ப கேஷுவலா டே கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டே உங்களுடைய ஃபேமிலி ஏமாத்தி இருக்கான்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உடனே சியோலோட அம்மாவும் டே எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே அவங்களோட லைஃப்ல ஏதாவது தப்பு பண்ணுவாங்க தான், அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என் பையனுக்கு டே ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு குழந்தை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே புரியுது. இன்னொரு பக்கம் நமக்கு யூன்ஹோ தான் காட்டுறாங்க. அந்த டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி ஹாங் கிட்ட சொல்லலாம்னு வந்து பார்த்தா ஹாங் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அவனும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை சர்ச்சுக்கு போயிருப்பாங்களோன்னு கெஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போய் பாக்குறான். ஹாங் இங்க தான் வந்திருக்காங்க, ஆனா இப்ப அவங்க இந்த இடத்துல இல்ல. ப்ரே பண்றவங்களும் அங்க இருக்கிற பேப்பர்ஸ்ல என்னமோ எழுதி வச்சிருக்காங்களா, அதுல ஹாங்கோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிற பேப்பர் எடுத்து படிக்கிறான். என் லைஃப்ல இப்ப எனக்குன்னு இருக்கிறது 2 முக்கியமான விஷயம் மட்டும்தான். ஒன்னு, எனக்கு பிடிச்ச பர்சன் ஃபேமிலியோட மெமரிஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கிறது. 2வது, என்னோட மெமரிஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிறது. இது 2ம் கடைசி வரைக்கும் என்னோட லைஃப்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு எழுதி வச்சிருக்காங்க. யூன்ஹோ அந்த சர்ச்சை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வந்து பாக்குறான். அங்கதான் அவங்க தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள ஹக் பண்ணி ஹாங் நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்ப நமக்கு வேற வழி இல்லை, இப்ப நீ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அவனை தள்ளி விட்டுட்டு கண்டிப்பா என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, நீ என் முன்னாடி வந்து நின்னாலும் கூட நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இதை இப்ப நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூன்ஹோ அவங்க கையை பிடிச்சி கெஞ்சி கேட்கறான். ஒருவேளை இதெல்லாம் நடந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் மீட் பண்றது பர்சன் நானா தான் இருப்பேன். நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். நீ என்ன மறுபடியும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒருவேளை நீ என்ன அவாய்ட் பண்ணாலும் சரி, நான் உன்னை விட்டுட்டு எல்லாம் போக மாட்டேன். எப்பவும் அவன் கூடவே தான் இருப்பேன், அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி நம்ம யூன்ஹோ என்னதான் எமோஷனலா பேசினாலும் சரி, ஹாங் அவங்களுடைய முடிவை மாத்திக்கிற மாதிரி தெரியல. அப்படியே அவனுடைய கையெல்லாம் தட்டி விட்டுட்டு பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இப்ப 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. கோவத்துல இருக்கிறதுனால நம்ம யூன்ஹோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். ஹாங் அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. யூன்ஹோ போய் ஒரு இடத்துல உட்காந்து அங்க இருந்து நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். அங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணுங்க வேற அவனை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களா. இதை நோட் பண்ற நம்ம ஹாங் அவங்களையும் முறைச்சிட்டு யூன்ஹோவையும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இவன் ரிப்ளை பண்ண மாட்டான். நீ மார்னிங் எதுவும் சாப்பிடாம காஃபி குடிக்க மாட்டேல்ல, இப்ப மட்டும் எதுக்காக காஃபி ஆர்டர் பண்ணிருக்க? கையில இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வேற, ஃபோரம்ஸ் தெரியுற மாதிரி வேற உன்னுடைய ஷர்ட்டை மடிச்சு வச்சிருக்க. இங்க இருக்கிற பொண்ணுங்க முன்னாடி என்ன சீன் போட்டுட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. அவனும் வேணும்னே காஃபி குடிச்சிட்டு ஆமா இப்ப என்ன எதுக்குன்னு கேக்குறான். என் கையில இருக்க அந்த ரிங் என்னன்னு தெரியுது,
இல்ல, நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் இப்போவும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அதனால நான் சொல்றதை கேட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நடந்துக்கோன்னு சொல்றாங்க. பதிலுக்கு நம்ம யுன்ஹோ, என்னால நீ சொல்றதெல்லாம் பண்ண முடியாது. எதுக்காகனா உன்னை இப்படிலாம் டார்ச்சர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஒரு டைம் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்த. நீ இறந்து போயிட்டா நான் ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு வேஸ்ட்னு பேசிட்டு அங்க இருந்து போனேன். ஹாங்கும் அப்பதான் ஞாபகம் வருது. ஒரு நாள் இவன் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் மேல இருக்கிற கோவத்துல வந்து என்னமோ பேசிட்டு அங்க இருந்து போயிருப்பாங்க. இவன் அப்ப தூங்கவே இல்லை, முழிச்சிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் ஹாங் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். இவன் என்னதான் கோவமா பேசினாலும் நம்ம ஹாங் இவனோட ஷர்ட்டை தான் சரி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி இரு அப்படின்னு. அப்படியே பக்கத்துல பார்த்தா நமக்கு அந்த யோன்சாங் தான் காட்டுறாங்க. அவன் எப்போ ஜெர்மனிக்கு வந்துட்டான் போல இருக்கு. இவங்க 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம யுன்ஹோ காட்டுறாங்க. அவனுடைய செக்ரட்டரி ஒருத்தன் இருந்திருப்பான்ல, முன்னாடி அவன் யோன்சாங்காக தானே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். இப்ப அவனும் தெரிஞ்சிட்டான் போல இருக்கு. அவங்கிட்ட இருந்து நம்ம யுன்ஹோக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. அந்த கான்ட்ராக்டர் இறந்து போயிட்டு அவன் யாரோ சாகடிச்சிட்டாங்க. நீங்க ஜெர்மனிக்கு போன பிறந்து இந்த விஷயம் நடந்திருக்கு, எதுக்கும் சேஃபா இருங்கன்னு சொல்றான். இங்க போலீஸ் அவனுடைய டெட் பாடியில இருந்து கிடைச்சிருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வச்சு கில்லருடைய டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து இப்ப அவன் ஜெர்மனில தான் இருக்கான்றதை ட்ராக் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம யுன்ஹோவும் இருக்கான், யோன்சாங்கும் இருக்கான். இவங்க யாரை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த கில்லரை உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஜெர்மனில இருக்கக்கூடிய போலீஸ் கிட்ட கூட நம்ம இதை பத்தி பேசிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு அந்த சன்னியா அங்க காட்டுறாங்க. ரொம்ப கேஷுவலா உட்காந்து காஃபியை குடிச்சுக்கிட்டே அவங்களுடைய பிளான் எல்லாத்தையுமே கிரேஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டேய் கண்டிப்பா இதுக்கு மேல அந்த ஃபேமிலியில இருக்க மாட்டா, அங்க இருந்து போயிடுவான்னு நினைக்கிறேன். அவ இங்கதான் இருக்கான்ற விஷயத்த நான் அந்த ஜே கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம யுன்ஹோ அப்புறம் ஹாங், அவங்க 2 பேரால தான் என் பையனோட லைஃப்ல நிறைய பிரச்சனை. அவங்க கதையை அங்கேயே முடிக்கிறதுக்கு நான் அதுக்கான வேலையும் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இப்படி அவங்க பேசுறது வச்சு கிரேஸ்க்கு புரியுது, ஜெர்மனில வச்சு அவங்க 2 பேரையும் சாகடிக்கிறதுக்காக அடியாளங்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட கிரேஸால அமைதியா இருக்க முடியல. என்ன இருந்தாலும் ஹாங்கோட ஃபேமிலிக்காக தானே அவங்க ஆரம்பத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னு வைங்க, இந்த சன்யாங் இவங்கள சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம யோன்ஹோக்கு கால் பண்ணி இன்டைரக்டா சில விஷயங்களை சொல்றாங்க. நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க, திரும்ப கொரியாக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னு. திடீர்னு இவங்க இப்படி பேசுறதை கேட்டு நம்ம யோன்ஹோக்கு டவுட் வந்துருது, ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு. அவன் இப்போ ஒரு கடைக்கு தான் வந்திருக்கான். உடனே அங்க இருந்து வெளியே ஓடி போறான் ஹாங்க பாக்குறதுக்காக. அவங்க கார்ல தான் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாமே சரியா இருக்குன்னு நினைச்சு அவன் சந்தோஷப்படும் போது திடீர்னு அவனுடைய கார் வந்து ஒரு ட்ரக் இடிச்சு தள்ளுது. இவனும் பயந்து போயிடுறான். வேக வேகமா அந்த கார் கிட்ட போய் ஹாங்கோட பேரை சொல்லி தான் கத்திட்டு இருக்கான். டோர் லாக் ஆகிருக்கு. அதனால கையாலேயே அந்த கண்ணாடி அடிச்சு உடைக்க ட்ரை பண்றான். அதுவும் அழுதுகிட்டே எப்படியாவது உள்ள இருக்கிற ஹாங்க காப்பாத்திடணும் அப்படின்னு. இந்த கார் எப்ப வேணும்னாலும் பிளாஸ்ட் ஆகலாம், அந்த நிலைமையில தான் இருக்கு. கண்ணாடி அடிச்சு உடைக்க ட்ரை பண்றேன்னு சொல்லி அவன் கை ஃபுல்லா பிளட்டா தான் இருக்கு. கடைசியில அதுவும் உடஞ்சிருது. உள்ள செக் பண்ணி பாக்குறான், ஹாங் அந்த இடத்துல இல்லவே இல்லை. வேற பக்கத்துல இருந்து நம்ம ஹாங் நடந்து வராங்க, யூனோட பேரை சொல்லிக்கிட்டு. அவங்கள பார்த்த அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாவே இருக்கு. அப்படியே பதட்டத்தோட வந்து நின்னுட்டு இருக்கான். ஹாங் தான் அவனை சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை அந்த கார் உள்ள மாட்டி இருந்தாலும் இந்த மாதிரி வெறும் கையாலேயே அந்த கண்ணாடி உடைக்க ட்ரை பண்ணுவேன். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே அவங்க கவனிக்கல. ஹாங்க ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறான். உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னா அவனை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்து தொடர்ந்து அழ ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹாங் தான் எனக்கு எதுவும் ஆகலன்னு நல்லா தான் இருக்கேன்னு அவனை ஹக் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் இந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கிறத பார்க்கும்போது நம்ம ஹாங்கும் புரியுது, இவங்க மட்டும் ட்ரீட்மெண்ட்க்கு சரியா போகாம ஹாங்க்கு கடைசி நேரத்துல ஏதாவது ஆகிடுச்சுன்னு வைங்க, யூன்ஹோ லைஃப் ஃபுல்லா இவங்களை நினைச்சு இப்படிதான் அழுதுட்டு இருப்பான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவன் கையில அடிபட்டு இருக்கல, அதுக்கு பேண்டேட் போட்டு விட்டுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ வெறும் கையால இப்படி கண்ணாடியை உடைக்கிறதுலாம் எவ்வளவு ரிஸ்கான விஷயம் தெரியுமா, யோசிக்காம நீ ஏன் இப்படிலாம் பண்றேன்னு கேக்குறாங்க. நீ காருக்குள்ள மாட்டிக்கிட்ட அப்படின்னு தான் அவன் வந்து அப்படி தேடிட்டு இருந்தேன். ஆமா அந்த டைம்ல நீ எங்க இருந்தன்னு கேட்க ஹாங்கும் நடந்ததை சொல்றாங்க. உண்மையாவே இந்த லக்கி லீஃப் வேலை செய்துன்னு நான் இப்ப நம்புறேன். நீ கார்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆளை மீட் பண்ணோம்ல, அந்த லக்கி லீஃப் பொக்கே எல்லாத்தையுமே வாங்கியிருப்பான். நம்ம ஹாங் திரும்ப அந்த ஆளுகிட்ட ஒரு லக்கி லீஃப் வாங்கலான்னு சொல்லி கார் விட்டு இறங்கி போயிருப்பாங்க. இதனாலதான் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து இப்ப நம்ம ஹாங் தப்பிச்சிருக்காங்க. இது நீயே வச்சுக்கணும், அந்த லக்கி லீஃப் அவங்க கிட்ட தந்துட்டு எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நீ இப்படிதான் தொடர்ந்து அழுதுட்டு இருப்ப போல இருக்கு. நீ இப்படி எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது யார் பார்த்தாலும் கண்டிப்பா அது அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக திடீர்னு அந்த இடத்துக்கு யாராவது பொண்ணு வந்துட்டாங்கன்னா அதனால நான் உன்னை அழ வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்காக நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் அந்த சர்ஜரியை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹாங் இப்படி எல்லாம் பேசுறது கேட்டு யூன்ஹோ அப்படியே ஷாக்ல உட்காந்துருக்கா, எந்த ஒரு பதிலும் சொல்லாம. இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எல்லா விஷயங்களையும் மறந்தாலும் சரி ஒன்ன மறக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன். நம்ம யூன்ஹோ அவங்களை ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். நீ இதுக்கு சரின்னு சொல்லுவேன்னு தான் நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு நான் யாருன்னே தெரியலனாலும் சரி எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். நம்ம 2 பேரோட லைஃப்ல நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துவேன். இன்னொரு பக்கம் ஊர்ல இருக்க அந்த சியோல காட்டுறாங்க. யூன்ஹோட அப்பாவோட கடையில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த கடையில கஸ்டமர்ஸ் அதிகமா வர வைக்கிறதுக்கு என்கிட்ட நல்ல ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு நண்டு வச்சு டிஷ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வெளியே மத்த இடத்துல எல்லாம் அதோட ரேட் ரொம்ப அதிகம். இவர் என்ன பிளான்ல போயிட்டு இருக்காருன்னு தெரியல, ரொம்ப கம்மியான விலைக்கு அது இங்க சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன இவன் நினைச்ச மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. யூன்ஹோட அப்பாவும் கூடவே வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த ரேட்ல நீ சேல் பண்ணா கண்டிப்பா நமக்கு இது லாஸ்ட்ல தானே போகும் அப்படி இப்படின்னு டீட்டெயிலா அந்த நண்டோட விலையை பத்தி
எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் தான் இவனுக்கு விஷயம் புரியுது. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த வேலையும் விட்டுட்டு நேரா வீட்டுக்கே வந்துட்டான். டேய் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் அவங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க, இப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற, நீ சிட்டில இருக்க அவனோட வீட்டுக்கே போயிடலாம்ல அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி 2 வார்த்தையை பேசிட்டு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்ல நடந்ததை காட்டுறாங்க. டேய்க்கு அந்த ஜே கால் பண்ணி பேசியிருக்கான் போல இருக்கு. நீ என்னோட பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிட்டேன்னா என்னால கொரியாக்கு வர முடியாதுன்னு நினைச்சியா? அந்த சன்யாங்கோட ஹெல்ப்பால இப்ப நான் கொரியால தான் இருக்கேன். இப்ப அந்த சியோல் அப்புறம் அவனுடைய குழந்தை எல்லாருமே உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் சொல்றதை மட்டும் பண்ணு. என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம் நகை எல்லாத்தையுமே நான் சொல்ற இடத்துல எடுத்துட்டு வந்து தந்துரு. இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசியிருப்பான். டேய்க்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் சியோல் அப்புறம் அவங்களுடைய குழந்தை கோனு நம்ம ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போலான்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3 பேருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க எதிர்பார்த்த லைஃபே இதுதான். சியோல் எங்க போனாலும் கோனுவை தூக்கிட்டு தான் நடந்து போயிட்டு இருக்கான். 3 பேருமே அங்க இருக்கிற எல்லா ரைடையும் ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலி இப்ப டேய் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு மேல சியோல் கூட இருக்க கூடாது. அப்படி அவங்க இருந்தா அவங்களால சியோலுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. அவனை காஃபி வாங்கிட்டு வர சொல்லிட்டு அழுதுட்டே கோனு கூப்பிட்டு இங்க இருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் திரும்ப வந்து பார்க்கும்போது அவங்க 2 பேரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் ரொம்ப அப்செட் ஆகிடுறான். எல்லா இடத்துக்கும் போய் அவங்க 2 பேரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே டேயோட நம்பருக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கா. அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. எமர்ஜென்சினா அந்த ஸ்பீக்கர்ல பேசுற மாதிரி ஒன்னு இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போய் பேச ஆரம்பிக்கிறான். அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. டேய் இப்ப நீ இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் இருக்கன்னு தெரியும், தயவு செஞ்சு இங்க இருந்து போகாத. இவ்வளவு நாள் நான் எப்படி இருந்தேன்னு தெரியல, ஆனா இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். உன்னையும் சரி கோனுவையும் சரி நான் 2 பேருமே சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி அவன் என்னென்னமோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். டேயும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப அவங்க பக்கத்துல இருக்க 2 பேரு அந்த சியோல பத்தி தேவையில்லாம பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பீக்கர்ல பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பர்சன் மேலதான் ஏதாவது தப்பு இருந்திருக்கும். அப்புறம் எதுக்காக அவனோட வைஃப் அவனோட குழந்தைய அவன் விட்டுட்டு போறாங்க? இப்படி மத்தவங்க அவனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறது கேட்டதும் டேய்க்கு செம டென்ஷன் ஆகிடுது. என்னோட ஹஸ்பண்டை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் பர்சன் என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லி அழுதுகிட்டே நிறைய சியோல் கிட்ட போறாங்க. டேய் நேர்ல பார்த்த அப்புறம் தான் இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தவனும் கொஞ்சம் அமைதியாகிறான். அவன் ஓடி வந்து அவங்களை ஹக் பண்ணி இனிமே இந்த மாதிரிலாம் என்ன விட்டுட்டு போகாதன்னு சொல்றான். டேயும் அழுதுகிட்டே கண்டிப்பா இனிமே போக மாட்டேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இப்பதான் உங்களுக்கு புரியுது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணிடலாம். ஆனா அவங்க தனியா சியோல விட்டுட்டு போனதான் ரொம்ப அப்செட் ஆகிடுறான் அப்படின்னு. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.